வணக்கம். இன்றைக்கி நாங்கள் பொன்னாங்கண்ணி கீரையில் நல்ல ஒரு வரை செய்ய போகிறோம். கீரைன்ற பச்சை நிறத்தை அப்படியே பாதுகாத்து கொண்டு எவ்வளோ நேரம் போனாலும் கீரை காயாமல் ஈரலிப்பாக இருக்கிற மாதிரி நாங்கள் இன்றைக்கி வரை செய்வோம். இதில் ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை எடுத்துருக்கிறேன். நல்ல பிஞ்சு கீரை. எனக்கு இந்த ஒரு கட்டு கீரையும் தேவைப்படாது. நான் இதில் கொஞ்சத்தை எடுத்து வச்சுட்டு மிச்சத்தை நாங்கள் துப்புரவாக்கி எடுத்துக்கொள்ளுவோம். கீரையில் தண்டு பகுதி பிஞ்சாக இருந்ததுன்னு சொன்னால் நாங்கள் அந்த தண்டு பகுதியையும் சேர்த்து தான் எடுக்க வேணும். இந்த தண்டில் நிறைய நல்ல சத்து இருக்குது. கீரையில் கணக்காக கழிக்கக்கூடாது. கீரை துப்புரவாக்கி முடிஞ்சது. இதை நல்ல வடிவாக 2-3 தரம் கழுவி எடுத்துக்கொண்டு வரேன். கீரை கழுவியாச்சு. இனி நாங்கள் இதை மெல்லிசாக அரிஞ்சு எடுத்துக்கொள்ளுவோம். நீங்கள் நிறைய பேர் இந்த வீடியோ பார்க்குறீங்க, எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ணுறீங்க. உங்களை எல்லாருக்குமே மிக்க நன்றி. நாங்கள் கீரையை எந்தளவு மெல்லிசாக அறிகிறோமோ அந்த அளவுக்கு கீரை பார்க்குறதுக்கும் வடிவாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும். இந்த பொன்னாங்கண்ணி கீரையில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஆனாலும் பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரங்கள்லையும் குளிர்காலங்கள்லையும் குழந்தைகளுக்கு இதை கொடுக்கக்கூடாது. இந்த கீரை நல்ல குளிர்மை, அதால் தான் பிள்ளைகளுக்கு சளி பிடிச்சிருக்கிற நேரங்களில் பொன்னாங்கண்ணி கீரை கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறது. கீரை அரிஞ்சு முடிஞ்சது. இதில் ஒரு வெங்காயம் எடுத்து வச்சிருக்கிறேன். அதையும் நல்ல மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளுவோம். சின்ன வெங்காயம் போட்டால் இன்னமும் நல்லா இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். அதையும் மெல்லிசாக அரிஞ்சு கொள்ளுவோம். இப்போ எல்லாமே அரிஞ்சு முடிஞ்சது. இனி நாங்கள் வரை செய்ய தொடங்குவோம். இதில் தாச்சி எடுத்துருக்கிறேன். அதில் கொஞ்சமும் எண்ணெயோ தண்ணியோ ஒன்றுமே இல்லை. இப்போ நாங்கள் கீரையை போட்டுக்கொள்ளுவோம். இப்போ இதுக்கு மேலால் வெங்காயத்தை சேர்த்துக்கொள்ளுவோம். வெங்காயத்தை நல்லா கையால் கசக்கி விடுவோம். பச்சை மிளகாயை போட்டுக்கொள்ளுவோம். தேவையான அளவுக்கு தேங்காய் பூ போட்டுக்கொள்ளுவோம். நான் மஞ்சள் கொஞ்சம் போட்டுக்கொள்கிறேன். சிலர் கீரைக்கு மஞ்சள் போடுறதில்லை, விருப்பம் இல்லாட்டி தவிர்க்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கொள்ளுவோம். கீரைக்கு தேவையான எல்லாமே சேர்த்துட்டோம். இப்போ கடைசியாக இந்த தேக்கரண்டியால் ஒரு தேக்கரண்டி எண்ணெய் விட்டுக்கொள்ளுவோம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கசக்கி விட்டுக்கொள்ளுவோம். கொஞ்சம் தேங்காய் பூ மிச்சம் இருந்தது, நான் அதையும் சேர்த்துக்கொண்டேன். இது மாதிரி கையால் கசக்கி விட்டுட்டு வரை செய்து பாருங்கள், நல்லா இருக்கும். இப்போ கீரையெல்லாம் கலந்து முடிஞ்சுது. இனி நாங்கள் அடுப்பை மூட்டி விட்டுருவோம். அடுப்பை மூட்டிட்டு 1 நிமிஷம் போல் தான் இந்த கீரையை அடுப்பில் வச்சுருக்க வேணும். நெருப்பை கொஞ்சம் கூட்டி வச்சுட்டு 1 நிமிஷம் போல் அப்படியே வறுத்து எடுத்துட வேணும். 1 நிமிஷம் நெருப்பில் இருந்தாலே இந்த கீரை எல்லாம் நல்லா வறுபட்டுடும், கீரையும் அவிஞ்சிடும். வீடியோ பார்க்குற நீங்கள் இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யலைன்னு சொன்னால் தயவுசெய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் பண்ணுங்கள். எங்களுக்கு எப்போவுமே பக்கத்தில் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கிற கீரை இந்த பொன்னாங்கண்ணி கீரை தான். அதால் கட்டாயம் எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இந்த கீரையை சாப்பாட்டில் சேர்த்துக்கொள்ளுங்க. பிள்ளைகளுக்கும் இந்த கீரைகளை பழக்கம். இப்போ கீரையில் நல்லா ஆவி அடிக்குது. கீரை வறுபட்டுட்டுது. நாங்கள் இதை இறக்கிடுவோம். நான் அடுப்பை நிப்பாட்டிட்டு அந்த தாச்சி சூட்டிலேயே கொஞ்சம் நேரம் ஒரு 2-3 நிமிஷம் ஒருக்கா கலந்து விட்டுருவோம். கலந்து விட்டுட்டு நாங்கள் இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடுவோம். அந்த பாத்திரத்திலேயே வச்சோம்னு சொன்னால் அந்த சூட்டுக்கு கீரை நிறம் மாறிடும். எங்களோட ஆரோக்கியமான பொன்னாங்கண்ணி வர தயாராகிட்டுது. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கிளிநொச்சி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த எல்லாருக்கும் மிக்க நன்றி. வணக்கம்.